வணக்கம் அனந்தஜித் அவர்களே. வணக்கம். கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு வந்திருக்கீங்க. வணக்கம் திரு பாலா அவர்களே. ஆமாமாமாமா. ஓட்டு போட சும்மா வரலடா தாவேக்காரன் எவனும். கஷ்டப்பட்டு யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கான். ஆமா. அது என்னது இதுன்னு கேட்கணும்னு நெனச்சேன். என்ன புது பழக்கம்? ஒரு யூனிஃபார்ம் போட்டு போறாங்க. அது என்ன அது ஸ்கூல் மார்ச் பாஸ்ட் போறாங்களா? சரி அவங்க எங்க போறாங்க? அதே ட்ரெஸ்ஸ திரு அண்ணாமலை அவர்களும், திரு ஸ்டாலின் அவர்களும் போட்டு வந்தாங்க. அதையும் பார்த்தீங்களா? அது என்னது இது? ஒண்ணும் இல்லங்க. தாவேக்காக்கு தான் வாக்கு செலுத்த போறோம். இது வந்து ஒரு மூவ்மெண்ட். மக்கள் மூவ்மெண்ட் அப்படின்றத காட்டுறதுக்காக, நாங்க எல்லாரும் அத வந்து ஒரு தன்னிச்சையா ம். நாங்களா எடுத்து செஞ்சோம். அது தெரியாம எதுக்குங்க முதல்வர் போட்டாருன்னு கேட்டா, அத நார்மலைஸ் பண்றாரு அவரு. நார்மலைஸ். விசில் சத்தமே புடிக்கல. சத்தம் புடிக்கல. என்ன பண்ணுவீங்க இப்ப? கிரிக்கெட் வீடியோ போவே மாட்டேங்குது. நானும் பேசி பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன் தினமும். பார்க்க மாட்டேங்கிறான். இத போட்டா இல்லங்கய்யா, பார்க்கறானுங்க. நேத்து ஏன்னா பழைய மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட யாரு போட்டி போட்டுருக்கா? சிஎஸ்கே விசில் டீம் போட்டி போட்டுருக்கு. விசில் டீம் போட்டு ஜெயிச்சிருச்சு. ஸ்மாக்க போட்டு அடிச்சிருச்சு. இதுல ஒண்ணு சொல்லட்டுமா? ஆ. அவங்க ஹோம் கிரவுண்ட்ல போய் நின்னு பொல பொலன்னு பொறந்துட்டு ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பொழந்து பண்றாங்க. வந்துருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பசங்கலாம் அத கொண்டு இதோட சேர்க்கிறானுங்க. ஒரு பிரச்சாரத்தை சொன்னாரா இல்லையா? இந்த வருஷம் கப் அடிக்க போறது அங்க சிஎஸ்கே, இங்க டிவிகே. விசில் சத்தம் தான் தெரிக்க போகுதுன்னு சொன்னாரா இல்லையா? ரெண்டுமே நடக்குதா இல்லையாங்க? அதுவும் நேத்து எக்ஸாக்ட்லி ஒரு போலிங் டேல எப்படி ஒரு அது? ஆர்க் ரைவல்ஸ் இந்த பக்கம் தாவேக்கா திமுக போட்டு புரட்டி எடுக்குது, அங்க சிஎஸ்கே போய் எம்ஐ புரட்டி எடுக்குதுன்னா எனக்கு அந்த ஆகேஜ்ல டயலாக் வரும். அது ரொம்ப டயலாக் கரெக்டான டயலாக். நீ சொல்ற அது பேர் மும்பை இந்தியன்ஸ் சேனலுக்கு டீமுக்கு ஓனர் அம்பானி, கேப்டன் ரோஹித் சர்மா, அங்க வந்து பாண்டியாலாம் இருக்கிறாருன்னு. ஆனா எதிரில் நிக்கிற பிளேயர் பேரு தோனிமா அப்படின்னு. அது எக்ஸாக்ட்டா இங்க பொருந்தது பாருங்களேன். எதிரில் நிக்கிற கட்சி 75 வருஷ கட்சி, கூட 26 கட்சி கூட்டணி. அவங்க அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆட்சி அவங்க பக்கம் இருக்கு. அவ்வளவு காசு இருக்கு. இருந்தாலும் எதிர் நிக்கிற பேர் தளபதி விஜய்.